நலம் மிகு சிந்தையில் வணக்கம். கலீல் ஜிப்ரான் அவர்களுடைய த மேட் மேன் எனும் நூல் தமிழில் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களால் பித்தன் என்கிற பெயரிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலே பல்வேறு சுவையான தகவல்கள் பகுதிகள் இருக்கின்றன. ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி. 3 பேர் ஒரு மதுபான கடைக்கு வருகிறார்கள். மது அருந்து தொடங்குகிறார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நெசவாளி, மற்றொருவர் தச்சர், மற்றொருவர் உழவர். இவர்கள் 3 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். ஒருத்தர் சொல்கிறார், இன்னைக்கு நான் செஞ்ச வேலைக்கு கிடைச்ச கூலியில் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் மது அருந்தலாம். அடுத்தவர் சொன்னார், இன்னைக்கு எனக்கு கிடைச்ச கூலியில் மதுவோடு சேர்த்து நாம் வறுத்த கறியும் சாப்பிடலாம்னு சொன்னார். 3ஆம் அவர் சொன்னார், அட அது மட்டும் இல்லை, தேன் கலந்த கேக்கையும் நம்ம வாங்கி சாப்பிடலாம், அவ்வளவு பணம் என்னிடத்துல இருக்கிறதுன்னு சொன்னார். இவ்வளவும் சொல்லிட்டு வேணுங்கிற அளவுக்கு வாங்கி அவர்கள் மதுவையும் மாமிசத்தையும் அருந்திய பிறகு பணம் கொடுத்து விட்டு போகிறார்கள். அந்த மதுபான கடையை நடத்துகிற தம்பதி, அதாவது மது விற்பவன் கணவன், மாமிசத்தை சமைத்து கொடுப்பவள் மனைவி, அவர்கள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். இப்படி வருகிறவர்கள் தினமும் நிறைய குடித்து நிறைய மாமிசம் சாப்பிட்டு அந்த பணத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த பணத்தை கொண்டு நாம் நம்முடைய மகனை நன்றாக படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லலாமே என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இப்படி அந்த செய்தி அமைகிறது. இந்த பகுதிக்கு தலைப்பு ஆசை என்று வைத்திருக்கிறார். நல்ல உழைப்பு, நல்ல வருமானம் கிடைக்கிறது, அவர்களுடைய ஆசை என்னவாக இருக்கிறது? வயிற்று பிழைப்புக்காக மது விற்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ஆசை என்னவாக இருக்கிறது? இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு, தொலைவு என்ன? அது நமக்கு எதை புரிய வைக்கிறது? இருவேறு உலகத்து இயற்கை என்று வள்ளுவர் சொன்னதை இங்கே எப்படி நாம் பொருத்தி பார்க்கலாம் என்று பல்வேறு சிந்தனைகளை இந்த பகுதி நமக்கு வழங்குகிறது. இடத்தை பொறுத்ததல்ல, மனத்தை பொறுத்தது எண்ணம், எண்ணத்தை பொறுத்தது வாழ்வு. சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.